ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம மழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மழைக்காலம்னு வந்தாலே பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சாதாரண நாட்களை விடவே மழைக்காலங்களில் அதிகமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுலேயும் குறிப்பாக சைனஸ், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ஃபேன் காற்றுல படுத்தாலே தும்பல், மூக்கடைப்பு, தலைவலி, தலைபாரம், சளித்தொலைன்னு எல்லாமே வரும். இதற்கு துளசியும் கற்பூரவள்ளி இந்த ரெண்டு இலையும் ரெண்டு இலை எடுத்து டெய்லியும் வெறும் வயிற்றுல நல்லா மென்று சாப்பிட்டாலே சளித்தொல்லையிலிருந்து நம்ம விடுபடலாம். வெறும் வயிற்றில் சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஷாயம் மாதிரி கூட குடிக்கலாம். நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். மழைக்காலங்களில் தலையை காய வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் தலைக்கு குளிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான தலையில் நோய் தொற்று தான் ஏற்படும். இதற்கு நம்ம தலைக்கு நல்லா குளிச்சுட்டு தலையை நல்லா காய வச்சாலே போதும். உங்ககிட்ட ஹீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அளவான ஹீட்டர்லேயோ, அப்படி இல்லை அப்படின்னா நல்லா காட்டன் ஷால் வச்சு நம்ம தலையை துவட்டினாலே போதும். நம்ம ஹேர் நல்லா ட்ரை ஆயிரும். பொதுவாக மழைக்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செரிமானம் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வயிற்று வலி கூட ஏற்படலாம், வயிற்றுப்போக்கும் ஆகலாம். அதற்கு ஆவியில் வேக வச்ச இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்திக்கங்க. வயிற்றுப்போக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கையை கழுவிட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. இந்த மாதிரி சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கிறதுனால மஞ்சக்காமலை, காலரா, சுத்தமில்லாத தண்ணியினால தான் இதெல்லாம் வருது. இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நோய்களும் வராது. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கூட குடிக்கலாம். மழைக்காலங்களில் அடிக்கடி தொண்டை கரகரப்பு, சரியாக பேச முடியாத அளவுக்கு தொண்டை வலி ஏற்படும். அதுக்கு நீங்கள் அதிகமாக சூப்பு சேர்த்திக்கிங்க. மணத்தக்காளி சூப் இருக்கு இல்லையா, அதை அதிகமாக சேர்த்திக்கிங்க. சூப் அதிகமாக சேர்த்தும் போது உங்கள் தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதை சாப்பிட்டு முடித்த பின்னாடி சீக்கிரமாக செரிமானம் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. நான்வெஜ் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வெற்றிலை, சோம்பு, புதினா இதெல்லாம் வாயில் போட்டு பின்னாடி நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் செரிமானம் ஆயிரும். பொதுவாக மழைக்காலங்கள்லேயே அதிகமான கொசு, அதுக்கப்புறம் பூரா, அப்புறம் வண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் அதிகமாக வரும். பூராலாம் மழைக்காலங்களில் தான் அதிகமாக வரும். வண்டுகளும் அவ்வப்போது நிறையா வரும். இதற்கு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வேப்பிலையை நல்லா தீயிட்டு நல்லா புகை மூட்டை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொசுத்தொல்லை இருக்காது. கற்பூரம், மஞ்சள் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கலந்து தெளிச்சாங்கனாலும் கொசுக்கள் வராது. மழைக்காலங்களில் பொதுவாக அதிகமாக நம்ம தண்ணீர் குடிக்க மாட்டோம். இந்த மாதிரி தண்ணீர் குடிக்காதனால நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது. மலச்சிக்கல்லேருந்து விடுபடணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக குடிங்க. அதுக்கப்புறமா மலச்சிக்கல் வந்துச்சு அப்படின்னா இந்த காஞ்ச திராட்சை, பப்பாளி, கொய்யாப்பழம் இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபடலாம். மழைக்காலங்களில் நான் சொன்ன டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.